ஆஸ் யூஷுவல் மெத்தடில் வந்து காலிஃப்ளவரை கழுவி எடுத்துக்கோங்க. அதில் வந்து மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இந்த மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை வதக்கி எடுத்துக்கோங்க. திருப்பி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு தான் ஹைலைட்டு. நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. திருப்பி கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே ஊற்றி கொஞ்சம் மிளகாப்பொடி, மஞ்சத்தூள், தனியா பவுடர், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்கட்டும். அதில் வந்து இந்த சாட்டே பண்ண காலிஃப்ளவரையும் நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் டேஸ்ட்டுக்கு. நல்லா வெந்தக்கப்புறம் கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் கொத்தமல்லியையும் தூவி சுட சுட சப்பாத்திக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கும் சர்வ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும்.